Hello guys. This is Arun Kumar here, and in this video, we are going to see about how you can utilize your college life to the full. நீங்கள் செகண்ட் இயரில் இருக்கலாம், தேர்ட் இயரில் இருக்கலாம், ஃபோர்த் இயரில் இருக்கலாம், எந்த இயர் இருந்தாலுமே சரி, இல்லை இப்போ தான் காலேஜ் போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், லைக் நான் காலேஜ் முடிஞ்சு வரப்போ எனக்கு பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு நினைப்போம். நான் காலேஜ் முடிஞ்சு வரப்போ ஏதோ ஒரு ஜாப்பில் பிளேஸ் ஆகிருக்கணும், எனக்கு நல்ல சேலரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். இல்லை அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக, தட் இஸ் குட். பட் இஃப் யூ see the இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இத்தனை நாள் ட்ரெடிஷ்னலாக நம்ம லைக் வி ஆர் லேர்னிங் லைக் மெமரைஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் இப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. லைக் பீப்புள் அடாப்டிங் லைக் ப்ராக்டிக்கல் எஜுகேஷன்லாம் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு சில கேப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டில் தர் இஸ் யூனோ இண்டிவிஜுவல் லெவலில் இருக்கா, அட் த சேம் டைம் எஜுகேஷன் சிஸ்டம் லெவலில் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம ஒரி பண்ணாமல் அஸ் எ இண்டிவிஜுவலாக நான் எப்படி வந்து என்னோடய காலேஜ் லைஃப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நார்மலாக வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா நான் அதில் டான்ஸ் ஆடுறேன், நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படிங்கிறனால என்னோடய காலேஜ் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் வி கேன் டூ ஒன்ஸ் யூ ஆர் இன் த காலேஜ். சரியா? ஸோ காலேஜ் முடிச்சு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா த லைஃப் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் கைஸ். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை காலேஜ் அண்ட் ஐம் கரண்ட்லி இன் கம்பெனி. ஸோ காலேஜை முடிச்சுட்டு வெளியே வந்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா சொசைட்டியோட ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ காலேஜில் இருக்கப்போ நீங்கள் எப்படி உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம், என்ன தான் வந்து நமக்கு என்னோடய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து லைக் கரெக்டாக இல்லையோ, அட்வான்ஸ்டாக இல்லையோ, இல்லை வந்து ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்னு சொன்னாலுமே வி ஹாவ் டு ஃபாலோ த அகடமிக். சரியா? ஏன்னா நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருப்போம், இட்ஸ் ஓகே. பட் காலேஜில் வர்றப்போ தான் பார்த்தீங்கன்னா லைக் ரியல் வேர்ல்டுக்கான என்னென்ன விஷயங்கள் ரியல் வேர்ல்டில் தான் நடந்துகிட்ருக்கோ. லைட்ஸே இஃப் யூ ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரைட்டாக? இப்போ ஒரு ஆப் பில்ட் பண்ணுறாங்க, வெப்சைட் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஷுட் லேர்ன் த கோட். கரெக்டாக பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு சொல்லித் தரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க, நல்ல ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, தே வில் பி டேக்கிங் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ். ஸோ நான் என்னடா இங்கே வந்து அகடமிக்கை நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி டோன்ட் திங்க் தட். அகடமிக் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பேசிக் திங். கரெக்டாக நீங்கள் அகடமிக் அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங். பட் அகடமிக் அப்படிங்கிறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஹவ் ஐ கேன் லேர்ன் த பேசிக்ஸ் ஃப்ரம் மை அகடமிக்ஸ். அது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அகடமிக்னு இல்லாமல் தெர் ஆர் ஃபியூ ஸ்கில்ஸ் தட் யூ ஹாவ் டு மாஸ்டர் வைல் யூ ஆர் இன் த காலேஜ். அது என்ன 4 ஸ்கில்ஸ் அப்படின்னா, முதல் விஷயம் கம்யூனிகேஷன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் முடிச்சு வெளியே போகிறீங்க அப்படின்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. If you don't communicate well, then you will not be getting the job. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹவு டு ரைட் அன் இமெயில், ஹவு டு ரைட் அ மெசேஜ், ரைட்டாக ஹவு டு ப்ரெசென்ட் திங்ஸ் அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி வளர்த்தலாம் அப்படின்னா, ஏதாச்சும் உங்களுக்கு காம்படிஷன் நடக்குது, ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா ப்ளீஸ் பார்ட்டிசிபேட் இன் ஆல் தோஸ் திங்ஸ். தென் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ரெண்டாவது ஸ்கில் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங். இப்போது நீங்கள் உங்கள் காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுவேன், நினச்ச டைமுக்கு போவேன், கிளாஸ் அட்டன் பண்ணலாம், இல்லை தூங்கலாம் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். பட் ஒன்ஸ் யூ மூவ் அவுட் ஆஃப் த காலேஜ் அப்படின்னா இட்ஸ் டோட்லி த வேர்ல்டு இஸ் ஃபில்டு வித் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் ஒரு கம்பெனி போனாலுமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக? ஸோ த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது செகண்ட் ஒன் ஐ வுட் சே. இப்போது எப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் வேர்ல்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து என்னோடய ஸ்கில் வச்சு எப்படி நான் சால்வ் பண்ண முடியும், இல்லை மற்ற ஸ்கில்ஸை வச்சு எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற பேசிக்கான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முக்கியம். மூணாவது விஷயம், எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரிசர்ச் ஸ்கில். ஸோ லைக் ஏன்னா இந்த வேர்ல்டு இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஏஐ வந்துருச்சு, எல்லா விஷயமே பண்ணுறதுக்கு ஏஐ வந்துருச்சு. கரெக்டாக? நீங்கள் வந்து எப்படி கூகுள் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி எந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, எல்லா சஜஷன்ஸுமே ஏஐ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் பேசிக் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் ஸ்கில்ஸ். இந்த ரிசர்ச் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் வந்து ஒரு விஷயத்தை தேடுறது இப்படி தான் தேடுவேன், இப்படி தேடினா எனக்கு வரும், இப்படி தேடினா எனக்கு வந்து டக்குன்னு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ரிசர்ச் ஸ்கில்ஸ் வந்து இட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ நீங்கள் ஒரு ஜாப் தேடுறதுனாலுமே இட்ஸ் பார்ட் ஆஃப் ரிசர்ச். கரெக்டாக? நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தேட தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஜாப் கிடைக்கும். எனக்கு நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு ஜாபே கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. த மெயின் ரீசன் தே டிடன்ட் கெட் த ஜாப் இஸ் தே டிடன்ட் ரிசர்ச் வெல். ஸோ கரெக்டாக ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ஜாப் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ ரிசர்ச் ஸ்கில். ஸோ 3 ஸ்கில்ஸ் சொன்னேன். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன், செகண்ட் ப்ராப்ளம் சால்விங், மூணாவது வந்து ரிசர்ச். ஸோ தீஸ் 3 ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் லைக் நான் காலேஜ் போன உடனே வந்து லைக் நீங்கள் நினைக்கலாம், ஓகே நம்ம நிறையா லைக் என்ன சொல்கிறது, ஸ்கூல் முடிச்சுட்டு நான் காலேஜ் வந்துட்டேன், நான் தான் கொஞ்சம் டான், நான் தான் வந்து லைக் சூப்பர் பாய் அப்படிங்கிற மாதிரி மே திங்க். பட் அதை அப்படி நினச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லைக் ப்ரொஃபஸர்ஸ் ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா வி வில் நாட் ஓபே.
பட் த மெயின் திங் யூ ஹாவ் டு டூ இஸ் என்கேஜ் வித் த ஃபேக்கல்ட்டி. சரியா? லைக் நீங்கள் ஏதாச்சும் தே நோ மோர் தென் வாட் யூ நோ. உங்கள் ஏஜ் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். கரெக்டாக? ஸோ ஸ்பீக் வித் தெம், ஆஸ்க் கொஸ்டின்ஸ், connect with them. சரியா? அவங்க they will be having more opportunity for you to learn as well as to help you grow. ஸோ இது ஒரு சின்ன விஷயம் ஐ வாண்டட் டு சே. அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் கேம்பஸில் என்னென்னலாம் ரிசோர்ஸஸ் இருக்கோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். லைப்ரரி இருக்கலாம், தெர் வில் பி ரைட்டிங் சென்டர், மென்டரிங் சர்வீசஸ் இருக்கலாம், கரியர் சர்வீசஸ் இருக்கலாம், பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ் இருக்கலாம், அகடமிக் அட்வைசிங் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக? ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் ஆல் த திங்ஸ். நீங்கள் உங்கள் காலேஜில் அத்தனை விஷயங்கள் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதே ஆப்போசிட் சைடில் அந்த அக்சசிபிலிட்டி இல்லாதவங்க 1000 பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிடச்சிருக்க விஷயத்தை யூ ஹாவ் டு யூட்டிலைஸ். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் இயர் இருக்கீங்க இல்லை தேர்ட் இயர் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ். இப்போது நான் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ காட் மெனி இன்டர்ன்ஷிப்ஸ் when I was in second year itself because I tried, I applied. அது என்ன அப்படின்னா எதுக்கு உதவும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக? நான் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போய் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னா எல்லாமே புதுசாக இருக்கும். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூ கேன் கெட் ஃப்ரம் தி இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ அதனால தான் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லாம் ஸ்டார்டிங்லேயே யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ். அது உங்களுக்கு ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஆஃபீஸில் எப்படி இருக்கும், ஒரு எம்என்சி கம்பெனியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸை இட் வில் கிவ் யூ. அண்ட் ஆல்சோ இட் வில் போஸ்ட் யுவர் ரெஸ்யூம் அஸ் வெல். கரெக்டாக? நான் ஒரு கம்பெனியில் 2 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கேன், லைக் இந்த திங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இஃப் யூ சே டு இன்னொரு ரெக்யூட்டர், நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் போஸ்ட் ஆகும். அதே அடுத்தவங்க அவங்க சொல்லிட்டு இருக்கப்போ அவங்க சொல்லலை, அவங்க இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா when comparing you and him, you are the hero, right? ஸோ இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் பெட் ப்ராஜெக்ட்ஸ். இப்போது செமினார் எடுக்க சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க. கரெக்டாக ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க. தீஸ் ஆர் ஃப்ரம் அகடமிக் சைடில் கொடுப்பாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் மேபி இஃப் யூ கேன் டூ சம் ப்ராஜெக்ட்ஸ் அவுட் சைட் ஆஃப் அகடமிக் அப்படின்னா இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ இட் வில் ஹெல்ப் யூ பில்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஒன்ஸ் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கோ டு அதர் ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் அண்ட் யூ கேன் earn from your skill. ஸோ பெட் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நிறையா பேர் ஐ நோ சம் ஆஃப் மை ஜூனியர்ஸ் ஆர் ஸ்டில் ஸ்டடியிங் அண்ட் தே ஆர் டூயிங் பார்ட் டைம் ஜாப்ஸ். ஸோ உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா யூ கேன் யூஸ் தட் அஸ் வெல். ஸோ பார்ட் டைம் ஜாப் இருந்தாலுமே டோன்ட் கோ ஃபார் ரிப்பிட்டேட்டிவ் திங்ஸ் லைக் அந்த சூப்பர் மார்க்கெட் போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. இல்லை நான் லைக் ஐ வாண்ட் டு டூ மேனுவல் ஜாப். நான் என்னோட பாடியை ஒர்க் பண்ணணுங்க, ஐ ஹாவ் டு சிட், ஐ ஹாவ் டு ஸ்டாண்ட், ஐ ஹாவ் டு ஹெல்ப் அப்படிங்கிற ஒர்க் இல்லாமல் யூ கேன் யூட்டிலைஸ் யுவர் மைண்ட் அஸ் வெல். லைக் வென் இட் கம்ஸ் டு பார்ட் டைம் ஜாப்ஸ் லைக் யூ ஹாவ் டு டீச், யூ ஹாவ் டு you can mentor someone, right? ஸோ அந்த மாதிரி ஐ வாண்ட் யூ டு யூட்டிலைஸ் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தேர்ட் இயர்லேருந்தே யூ பீப்புள் ஹாவ் டு பில்ட் யுவர் நெட்ஒர்க். இப்போது ஒரு ப்ரொஃபஸரை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஸர்ஸ் கனெக்ஷன் வச்சுக்கிறது, தே மே நோ சம் ஜாப்ஸ் ஃபார் யூ, ரைட்டாக? அவங்களுக்கு ஒரு புதிய விஷயங்கள் கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நெட்ஒர்க் அப்படிங்கிறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதாவது லாட் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில்ஸ் யூ ஹாவ் டு டெவலப். நான் ஃபஸ்ட்டு சொன்ன 3 விஷயம் சொன்ன பார்த்தீங்கன்னா கோர் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது எல்லாமே முக்கியமான ஸ்கில்ஸ். அது மட்டும் இல்லாமல் there are some சாஃப்ட் ஸ்கில்ஸ் as well. டீம் ஒர்க், எப்படி நான் டீமாக ஒர்க் பண்ணுவேன், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் நடத்தலாம், இல்லை ஒரு ஸ்டார்ட் அப்போ கூட பண்ணலாம் நீங்கள். கரெக்டாக? இல்லை ஒரு குட்டி 2 பேர் சேர்ந்து பண்ணுற ப்ராஜெக்ட்டும் பண்ணலாம் நீங்கள். ஸோ டீம் ஒர்க், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லை ஏதாச்சும் நீங்கள் உங்கள் இன்ட்ரா காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் யூ கேன் லீட் சம்திங். நான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் லீட் பண்ண கற்றுக்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ நோ சம் ஆஃப் அஸ் மே நாட் கோ டு காலேஜ் அட் ரைட் டைம். பட் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது காலேஜுக்கு ரைட் டைம் போகிறது மட்டும் கிடையாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கரெக்டான டைமில் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா அது டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ரேட்டாக. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலிசம். நான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் ப்ரொஃபஷனல் இருக்குன்னு சொல்ல கிடையாது. அட்லீஸ்ட் தேர்ட் இயரில் யூ ஷுட் ஆக்ட் அஸ் அ ப்ரொஃபஷனல். லைக் வென் இட் கம்ஸ் டு ஜாப்ஸ் ஆர் இன்டர்ன்ஷிப்பில் போகிறப்போ எப்படி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, அதை பார்த்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கங்க. சரியா? அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஒர்க் ஷாப்ஸ் இருக்கோ, செமினார்ஸ் இருக்கோ, ஐ வாண்ட் டு பீப்புள் டு அட்டெண்ட் வித்தவுட் டு ஃபெயில். ஸோ ஒர்க் ஷாப் செமினார்ஸ்லாம் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா LinkedIn இஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம். ஸோ there are lot of free events are available. There are lot of events are happening on LinkedIn as well, right? So அந்த மாதிரி ஒர்க் ஷாப் செமினார்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி யூ கேன் கெட் சர்டிஃபிகேட்ஸ். சர்டிஃபிகேட்ஸ் இம்பார்ட்டன்ட்னு கேட்டகரியா கிடையாது.
சர்டிஃபிகேட்ஸுக்கு முன்னாடி இந்த நாலேஜை வந்து நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா எந்த சர்டிஃபிகேட்டும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. கரெக்டாக? ஸோ லைக் ஒர்க் ஷாப் செமினார்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாமே சொல்கிறேன் அருண், இதெல்லாமே நான் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், நான் பைத்தியம் மாதிரி கண்டிப்பாக ஆயிடுவீங்க. ஸோ பட் இதெல்லாமே பண்ணுறது இருந்தாலுமே யூ ஹாவ் டு மெயின்டைன் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். நீங்கள் வந்து உங்கள் பாடியை வந்து ஜிம் போடுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், யோகா பண்ணுறதா இருக்கட்டும், யூ ஹாவ் டு மெயின்டைன் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாமே இட்ஸ் ஏஜ் ஃபார் லவ், இட்ஸ் ஏஜ் ஃபார் நியூ ரிலேஷன்ஷிப்ஸ், இட்ஸ் ஆல் அக்ரியபிள். பட் அன்லெஸ் இது வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னா எவ்ரி திங் வில் பி குட். சரியா? ஐ நாட் ஸ்டாப்பிங் யூ டு ஸ்டாப் லவ்விங் அதர்ஸ். இட்ஸ் நாட் எந்த விஷயமே உங்களோட க்ரோத்துக்கு இல்லை உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸுக்கு வந்து ஸ்டாப் பண்ணல அப்படின்னா இட்ஸ் குட் டு டூ. சரியா? அதுக்கப்புறம் லைக் நார்மலான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐ அப்ரிஷியேட் யூ தட் யூ ஹேவ் அ க்ரோத் மைண்ட் செட். ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் கேட்காம இது நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி யூ ஆர் லிசனிங், ரைட்? இட்ஸ் அ கிரேட் கைஸ். ஸோ இதே மாதிரி யூ ஹாவ் டு டெவலப் அ க்ரோத் மைண்ட் செட். லைக் யூ ஹாவ் டு எம்ப்ரேஸ் நியூ சேலஞ்சஸ். அதுக்கப்புறம் உங்கள் மிஸ்டேக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்கன்னா யூ ஹாவ் டு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வி ஹாவ் டு டூ. ஸோ இட்ஸ் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ், ரைட்டா? அதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபஸர் வந்து உங்களை திட்டாங்க, இல்லை கரெக்டாக பண்ண அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு நான் அந்த வயசில் வந்து எதிர்க்கணும்னு தோணும். பட் கிடையவே கிடையாது. யூ ஹாவ் டு அக்செப்ட் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தட் ஃபீட்பேக். அந்த வயசில் உனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன்னா எந்த வயசு யார் கொடுக்க போகிறான்? நோ ஒன் வில் கிவ் யூ, ரைட்டா? ஸோ அக்செப்ட் அண்ட் அப்ளை ஃபீட்பேக். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலுமே உன்னோட லைக் சப்ஜெக்டில் உன்னோட பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டடியில் வந்து என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு கரியர் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணு. ஸோ ரிசர்ச் பண்ணிட்டு ஐ வாண்ட் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த ஜாபு கரெக்டாக இருக்குன்னா அந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம், ரைட்டா? அட் த எண்ட் ஆஃப் த காலேஜில் வந்து நீ எப்படி இருக்க, நீ வந்து எப்படி இருந்த அப்படிங்கிறது எவனையுமே கணக்கு போகிறது கிடையாது. கரெக்டாக உனக்கு தெரியும் நீ என்ஜாய் பண்ணியா இல்லை வந்து உனக்காக ஒர்க் பண்ணியா அப்படின்னு சொல்லி. என்ஜாய் பண்ண வேணான்னு சொல்லவே கிடையாது. ஐ டோல்ட் யூ இந்த விஷயம் எல்லாமே நீ தேர்ட் இயர் இருக்க, ஃபோர்த் இயர் இருக்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணு. பட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்னா எஸ் என்ஜாய், பட் அட் சேம் டைம் வந்து கொஞ்சம் வந்து இந்த ஹேபிட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா இட் வில் பி குட். அதுக்கப்புறம் தேர்ட் இயர் வந்துட்டு இல்லை ஃபோர்த் இயர் கடைசியில் இருக்கீங்க, தேர்ட் இயர் கடைசியில் இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ப்ராக்டிஸ் இன்டர்வியூவிங். இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்கில், கரெக்டாக? ஏன்னா ஃப்ரெஷர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸில் வந்து தே வில் பி ஸ்டார்டிங் வித் அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். தென் தே வில் பி மூவிங் வித் இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்கல, ஏதாச்சும் மார்க் இன்டர்வியூ அந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் ஏதாச்சும் நடத்துகிறாங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ப்ராக்டிஸ். சரியா? இன்டர்வியூ அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீ எப்படி வந்து உன்னோட ஃபிசிக்கலில் நீ இன்பர்சனில் வந்து காலேஜில் எப்படி ஒன்று ப்ரெசென்ட் பண்ணிக்கிறியோ அதே மாதிரி யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் ஆன் ஆன்லைன் அஸ் வெல். பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஃபாஸ்ட். எல்லாமே டிஜிட்டல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லிங்க்டின்ல வந்து டெய்லி அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது படிச்சிருக்கேன், இந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கேன், இந்த இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஊர்பட்ட விஷயங்கள் எல்லாமே லிங்க்டின்ல வந்து நீங்கள் இது பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ டு கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் அ கம்பெனி ஓனர் அண்ட் யூ ஆர் குட் இன் சம் ஜாவாவில் குட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஐ மே ஆஸ்க் யூ டு ஜாயின் மை கம்பெனி, கரெக்டாக? ஸோ இதெல்லாமே எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கிரியேட்டிங் யுவர் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அண்ட் லிங்க்டின் மட்டுமான்னு கேட்டால் கிடையாது. யூ கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங். என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதுவே டெய்லி ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணலாம், இல்லை ட்விட்டரில் ஷேர் பண்ணலாம், இல்லை யூடியூப்பில் கூட யூ கேன் ஸ்டார்ட் சேனல்ஸ் அஸ் வெல், ரைட்? ஸோ என்னதெல்லாம் தோணுதோ எல்லாமே யூ கேன் டூ. ஸோ இதெல்லாம் வந்து ஐ வாண்டட் டு சே. பட் முக்கியமான விஷயம் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எடுத்துட்டேன். சரியா? எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எடுத்து நான் காலேஜ் 3 வருஷம் போயிட்டேன். 3 வருஷம் படித்தது வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு சொல்லி நான் வேலைக்கு போகலாமான்னு கேட்டால் உங்களோட ஃபினான்ஸ் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணுமா, எல்லாமே பார்த்துட்டு டிசைட் செய்யணும். ஏதோ நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு பண்ணுறது எல்லாமே இட்ஸ் ஓகே. அதில் 1000ல் ஒரு 10 பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகுமே தவிர எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா கிடையாது. உன்னோட பேஷனை தேடி போகிறதுக்கான ஒரு நாள் கண்டிப்பாக வரும். பேஷனை தேடி போகிறதுக்கான நாள் வர்ற வரைக்குமே என்ன உன்னால் பண்ண முடியுமோ, என்ன பண்ண முடிஞ்ச உன்னால் உன் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி குட், கரெக்டாக? நான் அதுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் இஃப் ஐ டூ சம்திங் விச் ஐ ஹேவ் ப்ரெசன்ட் என்ன இருக்கோ அதை பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணுங்கள். சொல்லியிருப்பாங்க எல்லாருமே
பட் இது ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் போகிறீங்க, இல்லை செகண்ட் இயர் இருக்கீங்க, எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஷோர்லி திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் ட்ரை டு trim it in next videos. So I wish you all the best, and please make sure to subscribe to this YouTube channel. Again, my name is Arun Kumar, yes, and I will help students, I will help professionals with whatever knowledge and I'm gaining, as well as I'm sharing it on YouTube as well as LinkedIn. So till I see you next time, have a great day, guys. Thank you.